ஹவ் டு மேக் சாஜா ஷேக். அதுக்கு தேவையான பொருட்கள் கேஷ்யூ நட்ஸு ஒரு 30லேருந்து 50 எடுத்துக்கோங்க. டேட்ஸு 5 to 6. அது விதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி சின்னதா கட் பண்ணி கேஷ்யூ நட்டையும் டேட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதுக்கு கூட ஃப்ரோசன் மில்க்கு ஒரு 1/2 லிட்ரு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு கூட வந்து ஹார்லிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். நானு ஹார்லிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அது சுகர் வந்து நல்லதில்ல. அதனால நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா அத ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து நல்லது. அதனால ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹெல்த்தியான ஷேக்கு. பின்ன கொஞ்சம் அரைச்சு முடிஞ்சதும் ஒரு பனானா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. சிறுதா கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். திக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். பின்ன அது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 2 கப் எடுத்துக்கோங்க. பாருங்க கப்பு. அது டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹனியோ ஸ்ட்ராபெரி சிரப்போ ஏதாவது இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாஜா ஷேக்கு ரெடி. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. லைக் கொடுங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து புதுசாக தான் வீடியோ போடுறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.